தற்போதைய அரசை பொறுத்தவரையில் எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்ற ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருந்தாலும் தமிழ் மக்கள் விவகாரமாக இருக்கும் போது தனக்கு தேவையானவர்களை இந்த அரசு ஏதோ ஒரு வழியில் காப்பாற்ற முற்படுகின்றது. இந்த அரசு மட்டுமில்ல, முன்னைய அரசுகளும் அதைத்தான் செய்தது. உங்களுக்கு தெரியும் 2004ஆம் ஆண்டு அந்த கருணாநிதி பிரிவின் போது கூட அதன் பிற்பாடு ரணில் விக்ரமசிங்க அரசு கூறியிருந்தது தான் அதனை செய்து அவரை காப்பாற்றி கொழும்புக்கு கூட்டியது அவர் மூலம் அந்த போரில் பல நன்மைகளை இலங்கை அரசு பெற்றுக் கொண்டது என்று ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு தங்கள் மேற தட்டி கொண்டார்கள். எவ்வளவு பாதுகாப்பாக கிழக்கிலிருந்து தென் இலங்கைக்கு கருணாவை கொண்டு வந்து எவ்வளவு பாதுகாப்பாக வைத்திருந்தார்கள் என்று தெரியும். இவ்வளவு காலமும் வந்த அரசுகள் டாக்டர் தேவானந்தாவுக்கு இவ்வளவு பாதுகாப்பை வழங்கி பாதுகாத்து வந்தனர் என்று தெரியும். அவர்களுக்கு யார் யார் தேவைப்படுகிறார்களோ, அதாவது தமிழ் மக்களுக்கு எதிராக அந்த செயற்பாடுகளை மனத்துலக ரீதியாகவோ அல்லது பிராந்திய ரீதியாகவோ முன்னெடுப்பதற்கு அவர்களுக்கு யார் தேவைப்படுகிறார்கள் என்பதை அவர்கள் நன்கு கண்டறிந்து வைத்திருக்கிறார்கள். அவர்களை பாதுகாக்க வேண்டியது முக்கியம். இப்ப உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னால் மிலிந்த மொரகடவை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், நான் முன்னால் கூறியிருந்தேன், அவர் எந்த பதவியிலும் இல்லாத போது கூட ஒரு பிரதமர் அல்லது ஒரு அமைச்சர் ஒரு நாட்டுக்கு செல்லும் போது யார் யார் வந்து கதைப்பார்களோ அவ்வளவு பேரும் வந்து மிகப்பெரிய ஒரு இந்தியா என்ற தேசத்தின் ஆக்கள் வந்து கதைத்திருக்கிறார்கள் போது அவர் பதவியில் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன அந்த பிராந்திய நலன்களுக்கு உகந்தவர் என்பது அவர்களுக்கு தெரியும். அதே போலதான் சுமந்திரனை பொறுத்தவரையிலும் அவர்களுக்கு தேவையானவர்களாக இருக்கிறார்கள். அதாவது தமிழ் மக்கள் தொடர்பான ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அனைத்துலக மட்டத்திலேயோ அல்லது பிராந்திய மட்டத்திலேயோ அவர் மூலம் அதனை சரி செய்து விடலாம், அதாவது சிங்கள தரப்புக்கு ஆதரவாக மாற்றி விடலாம் என்ற ஒரு எண்ணப்பாடாக இருக்கலாம்.